கந்த புராணப்படி அசுரர்களான சூரபத்மன், தாரகாசுரன் மற்றும் சிங்கமுகன் ஆகியோர் சிவனை வேண்டி தியானம் மேற்கொண்டனர். சிவன் அவர்களுக்கு பல்வேறு வரங்களை வழங்கினார். இஃது அவர்களுக்கு 3 உலகங்களையும் ஆளும் திறனை கொடுத்தது மற்றும் அந்தந்த பகுதிகளில் அவர்களின் கொடுங்கோன்மை ஆட்சி தொடங்கியது. சிவபெருமான் தியானத்தில் ஈடுபட தேவர்கள் தியானத்தை கலைக்க காமதேவனை அனுப்பினர். அப்போது சிவபெருமான் தம் 3வது கண்ணை திறந்தார். அதிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறி காமதேவனை தகனம் செய்தது. சிவனிடம் உதவி கேட்டபோது அவர் மேலும் 5 தலைகளை வெளிப்படுத்தினார். மேலும் அவை ஒவ்வொன்றிலிருந்தும் ஒரு தெய்வீக தீப்பொறி வெளிப்பட்டது. ஆரம்பத்தில் காற்றின் கடவுள் வாயு தீப்பொறிகளை அக்னி கடவுளுடன் எடுத்துச் சென்றார். தாங்க முடியாத வெப்பத்தால் அக்னி கங்கை நதியில் தீப்பொறிகளை போட்டார். சிவபெருமான் தன் நெற்றிக்கண் நெருப்பினை வெளியிட அதை தாங்கிய வாயு பகவான் சரவண பொய்கை ஆற்றில் விட்டார். அந்த நெருப்புகள் 6 குழந்தைகளாக உருவெடுத்தன. அந்த 6 குழந்தைகளும் கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தனர். அன்னையான பார்வதி தேவியார் 6 குழந்தைகளையும் ஒரு சேர் அன்புடன் அணைக்கும் பொழுது 6 முகனாக முருகன் தோன்றினார் என்று இந்து சமய நூல்கள் கூறுகின்றன.